அனுர அரசில் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள கடும் நெருக்கடி, சடுதியாக அதிகரிக்கும் விலைகள். குற்றவியல் விசாரணை தொடர்பில் அனுரகுமாரவிற்கு அனுப்பப்பட்ட விசேட கடிதம். சுமந்திரன் மீது கடும் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கும் புலம்பெயர் தமிழர்கள். யாழ் போதனா வைத்தியசாலையில் இருந்து நீக்கப்பட்ட ஊழியர்கள், அர்ஜுனாவின் அதிரடி நடவடிக்கை. தன்னை தூக்கிலிடுமாறு கோரும் தென்னிலங்கையைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர். யாழ் போதனா வைத்தியசாலையிலிருந்து வேலை நீக்கம் செய்யப்பட்டதாக கூறப்படும் தொண்டர் ஊழியர்களின் பிரதிநிதிகள் சிலரை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா சுகாதார அமைச்சிற்கு அழைத்து சென்று கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தலைமையிலான குறித்த குழுவினர் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச, அமைச்சின் செயலாளர் அனில் ஜாசிங்க மற்றும் பிரதி அமைச்சர் ஆகியோரை இன்றைய தினம் சந்தித்து இவ்வாறு கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது குறித்த தொண்டர் ஊழியர்களுள் 28 பேர் சுகாதார அமைச்சுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதுடன் தங்களது பிரச்சினைகளை நேரடியாக அமைச்சர் உள்ளிட்ட குழுவினரிடம் முன்வைப்பதற்கான சந்தர்ப்பமும் இதன்போது ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த கலந்துரையாடலின் போது பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பில் தீவிரமாக கலந்தாலோசிக்கப்பட்டுள்ளதுடன் சில முடிவுகளும் எட்டப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து தன்னால் 30 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொள்ளப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் பிமலவீர திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சிறுநீரக சத்திர சிகிச்சைக்காக தன்னால் குறித்த நிதி பெற்றுக்கொள்ளப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அது பாரிய குற்றமாக இருந்தால் தன்னை தூக்கிலிடுமாறும் சமகால அரசாங்கத்திடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் அந்த 30 லட்சமும் எனது வங்கிக் கணக்கிலேயோ அல்லது எனது குடும்பத்தினரின் வங்கிக் கணக்கிலேயோ வரவு வைக்கப்படவில்லை. எனது சிறுநீரக சத்திர சிகிச்சையை செய்த வத்தளை தனியார் வைத்தியசாலைக்கு செலுத்தப்பட்டதாகவும் முன்னாள் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அறுவை சிகிச்சை முடிந்து 3 மாதங்கள் மருத்துவமனையில் இருந்தபோது மருத்துவமனை கட்டணம் மட்டும் 1 கோடிக்கு மேல் செலவானது. தனது காரை விற்பனை செய்து அதன் மூலம் பணம் செலுத்தியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நான் வாங்கிய நிதிக்காக எல்லோரும் கூச்சல் போடுகின்றார்கள். அதனால் தான் தலையிட்டு எத்தனை நோயாளர்களுக்கு ஜனாதிபதி நிதியில் இருந்து பணம் பெற்றுக் கொடுத்துள்ளேன் தெரியுமா என முன்னாள் அமைச்சர் விமலவீர திசாநாயக்க மேலும் குறிப்பிட்டுள்ளார். 2009 முதல் தோல்வியடைந்த சுமந்திரனின் கொள்கைகளை தமிழர்கள் முடிவாக நிராகரித்துள்ளதாக புலம்பெயர் தமிழர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அவர்கள் நேற்று வெளியிட்ட அறிவிப்பிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: தமிழ் மக்களின் நோக்கங்களுடன் முழுமையாக இணங்க முடியாமல் தொடர்ந்தும் செயல்பட்ட சுமந்திரன் தமிழ் மக்களின் அரசியல் விழிப்புணர்வால் தோல்வியடைந்தார். அவரது கொள்கைகள் உண்மையான தமிழர் உரிமைகளை முன்னேற்றுவதற்கான தாராளமான நம்பிக்கையை தரவில்லை எனவும் பலர் அதை ஒரு போலியாகவே கருதுகின்றனர். இலங்கையின் ஆயுத மோதல் முடிந்த பிறகு சுமந்திரனின் அரசியல் முயற்சிகள் தமிழ் மக்களுக்கு குறிப்பிடத்தக்க பலன்களை வழங்க தோல்வியடைந்துள்ளமை அவரின் கொள்கைகளில் மெய்யான நிலையை எடுத்து காட்டுகின்றது. இந்த நிலையில் சுமந்திரனின் அணுகுமுறைகள் குறித்து சிங்கள பௌத்த குடியேற்றங்களை எளிதாக்கியது, நியாயத்திற்கான போராட்டங்களை முன்னெடுக்க தவறியது, தமிழர் நலன்களுக்கு எதிராக செயல்பட்டார், தமிழர்களின் பிரதான கோரிக்கைகளை புறக்கணித்தார் என்றவாறான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. பண்டிகை காலம் நெருங்கி வரும் நிலையில் அன்றாட பாவனைக்கான அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளதாக தெரியவந்துள்ளது. இதனால் தாம் கடும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளதாக மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். அரிசி, தேங்காய் எண்ணெய், மரக்கறிகள் போன்றவற்றின் விலைகள் தாக்குப்பிடிக்க முடியாத வகையில் அதிகரித்துள்ளன. இதன் காரணமாக குறைந்த வருமானம் பெறுபவர்கள் உள்ளிட்ட பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்பொழுது சந்தையில் 1 கிலோ வெள்ளை அரிசி 240 தொடக்கம் 260 ரூபாவாகவும், தேங்காய் ஒன்றின் விலை 220 தொடக்கம் 240 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்காக குற்றவியல் விசாரணை அதிகாரிகளை போலீஸ் சேவையில் இருந்து தெரிவு செய்யும் தற்போதைய நடைமுறையை கைவிட வேண்டும் என ஆசிய மனித உரிமைகள் ஆணைக்குழு இலங்கை அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளது. ஆசிய மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கொள்கை மற்றும் செயல் திட்ட பணிப்பாளர் பாசில் பெர்னாண்டோவினால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கும் கடிதத்தில் இந்த விடயம் குறித்து வலியுறுத்தப்பட்டுள்ளது. குறித்த கடிதத்தில் நாட்டில் சீர்குலைவடைந்திருக்கும் சட்டத்தின் ஆட்சியை வலுப்படுத்துவதை இலக்காக கொண்டு மேல் நீதிமன்ற வழக்கு விசாரணை செயல்முறையை சீரமைத்தல், ஊழல் மோசடிகளை கட்டுப்படுத்தல் மற்றும் சட்டமா அதிபர் திணைக்களத்தை மறுசீரமைத்தல் ஆகிய 3 பிரதான விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது.
எதிர்காலத்தில் விலை சூத்திரத்தின் அடிப்படையில் எரிபொருளுக்கான விலை திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர வாய்மூல பதில்களை எதிர்பார்த்து கேட்ட கேள்விக்கு எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடி சமர்ப்பித்த பதிலில் மேற்கண்டவாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் 2024 ஆண்டு செப்டம்பர் 21 முதல் 2024 ஆண்டு நவம்பர் மாதம் 30 வரையில் விலை சூத்திரத்தின் பிரகாரம் 2 தடவைகள் எரிபொருள் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. எனினும் எரிபொருள் விலை திருத்தத்திற்காக சபுஸ்கந்த எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தின் லாபம் அல்லது நட்டம் தொடர்பில் எவ்வித மாற்றங்களும் மேற்கொள்ளப்படவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் உலக சந்தையில் எரிபொருள் விலை குறைந்ததன் நன்மை மாதாந்த எரிபொருள் விலையில் சீர் செய்யப்படும் எனவும் பதிலில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை எரிபொருள் விலை சூத்திரம் முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீரவினால் அறிமுகம் செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டை நெருக்கடியில் இருந்து வளர்ச்சிக்கு இட்டு செல்வதில் முன்னாள் அரசாங்கத்தின் கூட்டு கடின உழைப்பும் உறுதியும் தற்பொழுது வலுவான உறுதியான முடிவுகளை தருவதாக முன்னாள் நிதி ராஜாங்க அமைச்சர் சகான் சேமசிங்க கூறியுள்ளார். பிட்ஸ் மதிப்பீடுகள் நீண்ட காலம் வெளிநாட்டு நாணய வழங்குனர் இயல்பு நிலை மதிப்பீட்டை கட்டுப்படுத்தப்பட்ட இயல்பு நிலையிலிருந்து CCC+ ஆக மேம்படுத்தியுள்ளமை குறித்து அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். இந்த மைல்கல் கடன் மறுசீரமைப்பு முயற்சிகளின் வெற்றியை எடுத்துக் காட்டுகின்றது. அத்துடன் இலங்கையின் பொருளாதார மீழ்ச்சியில் உள்ளூர் மற்றும் உலகளாவிய நம்பிக்கையை அதிகரிக்கின்றது என்றும் சகான் சேமசிங்க மேலும் குறிப்பிட்டுள்ளார். தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ரத்னபுரி மாவட்டத்திலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளது. மேலும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் சப்ரகமுவ, மத்திய, தென் மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். பண்டிகை காலம் நெருங்கி வரும் நிலையில் அன்றாட பாவனைக்கான அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளதாக தெரியவந்துள்ளது. இதனால் தாம் கடும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளதாக மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். அரிசி, தேங்காய் எண்ணெய், மரக்கறிகள் போன்றவற்றின் விலைகள் தாக்குப்பிடிக்க முடியாத வகையில் அதிகரித்துள்ளன. இதன் காரணமாக குறைந்த வருமானம் பெறுபவர்கள் உள்ளிட்ட பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்பொழுது சந்தையில் 1 கிலோ வெள்ளை அரிசி 240 தொடக்கம் 260 ரூபாவாகவும், தேங்காய் ஒன்றின் விலை 220 தொடக்கம் 240 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.